அனைவருக்கும் வணக்கம். 12th மேத்ஸில் செகண்ட் சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 16. ரைட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப், அதாவது பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் அப்படி கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் tan இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ tan இன்வர்ஸ் எக்ஸோட ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸு, அடுத்து tan இன்வர்ஸ் எக்ஸ். tan இன்வர்ஸ் எக்ஸ் தான் நம்ம என்ன எடுக்கிறோம், ஒய்ன்னு எடுக்கிறோம். சரிங்களா? tan இன்வெர்ஸில் நமக்கு எப்போ 1 வரும், -1 வரும், 0 வரும், இதெல்லாம் தெரியும். சரிங்களா? நான் -1, 0, +1 மட்டும் எடுக்கிறேன். -1 எப்போ கிடைக்கும் அப்படின்னா -π/4 கிடைக்கும். 0, 0 தான். 1 வந்து π/4. ஸோ 1 விட நமக்கு வேல்யூஸ் அதிகமாக போகும்போது எங்கே போய் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா இன்ஃபினிட்டியில் கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆகாது, இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். எப்போ? 90 டிகிரியில். இதுவே நெகட்டிவ்ல வரும்போது மைனஸ், இது இங்கே வரணும், நான் இங்கே எழுதிக்கிறேன். மைனஸ் இன்ஃபினிட்டி எப்போ வரும்? -90 டிகிரியில் வரும். ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது -90 டிகிரிக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? அப்போது ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -90 டிகிரி டு +90 டிகிரி. ஆனால் -90 டிகிரியும் +90 டிகிரியும் வரக்கூடாது. 90 டிகிரிக்கு முன்னாடி வரைக்கும் எடுக்கணும். சரிங்களா? அப்போ ரேஞ்ச் ஆஃப் tan inverse is equal to -infinity to infinity in open bracket. ஓகேங்களா? நமக்கு டயக்ராம் வேணும் அப்படின்னா இங்கே டயக்ராமும் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து கிராஃப் கூட நமக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் -1, 0, இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுக்கிறோம். இது -இன்ஃபினிட்டின்னு எடுத்துப்போம். இது -1ன்னு எடுத்துக்கலாம். இது 0, இங்கே 1, இங்கே +∞. அதே ஒய் ஆக்சிஸில் +π/4, π/4, இங்கே -π/4, π/4. இப்போ பாருங்க, -1 எப்போ வரும்? -π/4ல் வரும். ஓகேவா? இது π/2, -π/2. இது π/2, இது π/4, இது π/2. தப்பாக எழுதிட்டேமா, சாரி. இது -π/4, இது -π/2. ஸோ -π/2ல நமக்கு எப்படி இருக்குது? 90 டிகிரியில் இன்ஃபினிட்டின்னு இருக்குது, போய் டச் ஆகாது, இது இப்படியே இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைன் வந்தது அப்படின்னா இந்த லைனை டச் பண்ணாமல் இந்த கிராஃப் வந்து இப்படி மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்டில் மூவ் ஆகிட்டு அடுத்து 0,0 இந்த பாயிண்டில் டச் ஆகும். அடுத்து 1,π/4, 1,π/4 இங்கே. அடுத்து இன்ஃபினிட்டி, 90 டிகிரி, 90 டிகிரி இங்கே இருக்கும். இங்கே டச் ஆகாமல் அப்படியே இந்த கிராஃப் போகும். நல்லா பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும் கிராஃபு. இந்த இடத்துல டச் ஆகாது, இங்கேயும் டச் ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் கிராஃப் கேட்கல, இருந்தாலும் கிராஃப் எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.